வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தந்தை தாயிருயிரும் ஒன்றாய்ச் சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தோ அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அழித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவிதனில் முன்வினையறுத்து எல்லையிலாமை பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். இந்த நல்ல நாளிலே அம்மாப்பேட்டை அறிவித்திருக்கோயிலிலே நல்லதொரு சிந்தனையை மேற்கொண்டு நம்மை மென்மேலும் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனவளக்கலையினுடைய சிறப்பு மேஜரா. அப்படி சிறப்பான ஒரு கல்வி நம்முடைய பள்ளி கல்லூரி பாடத்திட்டங்களில் கொடுக்கப்படுவது இல்லை. அதனால தான் இதை எல்லா பள்ளி கல்லூரி நிர்வாகங்கள் எல்லாமே என்ன, இது மதிப்பு கூட்டு கல்வி. நம்ம கற்றுக்கொண்டது ஏற்கனவே கல்வி, இது வேல்யூ ஆடட் எஜுகேஷன். இப்போ கூட நான் 30ஆம் தேதி பேராவூரணி அரசு கலைக்கல்லூரியில் காயகல்பம் எடுக்கும்போது இந்த தமிழ்துறை பேராசிரியர் அந்த மாதிரி சொன்னாங்க, எப்போ யோகா என்ற ஒரு பேப்பர் கல்வி திட்டத்தில் அங்கே கல்லூரியில் இணைக்கப்பட்டதோ அப்போவிலிருந்து நம்ம மனவளக்கலை மன்றத்தை அணுகி அங்கே அதை சார்ந்தவர்கள் நமக்கு வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல தான் இப்போ திருப்பூர் முடிச்சுட்டு இடையில நான் போனது வேறு மன்றங்களில் பேசுகிறதுக்கு, இடையில ஒரு நாள் அங்கே சிக்கனா அரசு கலைக்கல்லூரி, அதில் 100-200 மாணவர்கள் கிட்டத்தட்ட இருப்பாங்க. அவங்களுக்கு ஆகினை தீட்சை விளக்கம் கொடுத்து அன்னைக்கு விஷயம். அப்போது இதுவரைக்கும் நாம் நிறைய படித்திருக்கிறோம், இன்னும் ஏன் படிக்கணும்? அது முறையாக ஒரு கல்லூரியில் ஒரு போய் படித்தோம், அதற்கு அங்கே போய் பரீட்சை எழுதணும், அதற்கான சான்றிதழ்கள் எல்லாம் கொடுத்தாங்க. இப்போ அப்படி வாங்கிட்டு நாம் ஒரு கல்வியாளராக அந்த கல்வி அறிவை கொண்டு பல இடங்களிலே பணியாற்றி வருகிறோம். அப்படி இருக்கும்போது இந்த கல்வி எதற்கு நமக்கு? ஏன்னா இதில் நிறைய பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் தான் ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, பிஜி முடித்து
எம்எட் முடிச்சு அவங்க தான் நிறைய பேர் பல ஊர்களில் நான் பார்க்குறேன். அவங்க தான் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. இப்போ ஏன் என்றால் இதுவரை நாம் கற்ற கல்வி அது எழுத்தறிவை, மொழி அறிவையும் தொழில் அறிவையும் மட்டும் நமக்கு போதித்தது. இது ரெண்டை மாத்திரம் வைத்துக்கொண்டு நாம பொருள் ஈட்டலாம், மகிழ்ச்சியாக இருப்பதாக நினைத்து வாழலாம். நான் போகிற இடங்களில் ஏதாவது எஜுகேட்டட் மாஸ் இல்லை, ஒரு வில்லேஜுக்கு போகிறோம், இந்த கிராமிய திட்டத்தில் சமயத்தில் ஏதாவது 100 நாள் வேலை வாய்ப்பில் உள்ளவங்களெல்லாம் கூட கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் போன உடனே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. ஏன்னா நமக்கு ஒரு இது சொல்லியிருக்காங்க, எப்பயுமே நம்ம நல்லதை தான் பேசணும், எவ்வளோதான் பிரச்சனை இருந்தால் கூட அது கோயிலுக்குள்ளே போய் நல்லதை தான் சொல்லணும், அங்கே போய் புலம்பக்கூடாது, நல்லா இருக்கேன்னு சொல்லணும். அது எப்படின்னா நமக்குள்ள ஆட்டோ சஜஷன், பாசிட்டிவாக ஆட்டோ சஜஷன் கொடுத்து அதன் மூலமாக நம்ம உயர்த்தி கொள்வதற்காக மறைமுகமாக ஒரு வழி சொன்னாங்க. அப்போ நான் கேட்பேன், யாருக்கும் உடம்புல எந்த வியாதியும் இல்லை, குடும்பத்திலேயோ மற்ற தொழில் பண்ணுற இடத்துலையோ ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படித்தானே, அதனால தானே நல்லா இருக்கேன்னு சொல்றீங்க அப்படின்னா அது இருக்கு அப்படிப்பாங்க. இப்போ ஐயா சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் மூலம் அடிப்படை எதுவோ அதை சரி பண்ணாம, அஸ்திவாரம் சரியா போடாம கட்டடம் கட்டினா என்ன ஆகும்? காட்சிக்கு அது ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக தான் இருக்கும், அழகா இருக்கும், கொஞ்ச நாள்ல கொலாப்ஸ் ஆயிடும். அதுபோலதான் அந்த உலக அமைதி என்பது தனி மனித அமைதி. அந்த தனி மனிதன் அமைதி அடைவதற்கும் ஒரு இடம் எதுன்னா குடும்பம். அந்த குடும்பத்திலையும் எப்போ அமைதி கிடைக்கும்னா அந்த குடும்பத்தை நிர்வகிப்பது அறிவாக இருக்கணும். கணவனா மனைவியான்னு சாமி சொல்லலை, அறிவு நிர்வகிக்கணும். அந்த நிர்வாகத்தில் அந்த குடும்பம் நடத்தப்படும் போது தான் அங்கே நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொன்னாங்க. அப்போ பெண்ணின் பெருமையை உணராமல் குடும்பத்தில் அமைதி காக்க முடியாது. குடும்பத்தில் அமைதி காக்கலைன்னா வாழ்வின் எந்த துறையிலும் வெற்றி பெற முடியாது. ஏன்னா பாரதியார் சொல்ற மாதிரி வீட்டின் விரிவே வியனுலகு. வீட்டினிலே பெண்டாட்டிதனை அடக்க வேண்டிய எண்ணி நாட்டினிலும் போய் நலிந்து சாவான் பாவிப்பார். அப்போ எல்லாவற்றையுமே எங்க தொடங்கி சமுதாயம் நலம் பெறணும்னா சமுதாயத்தின் இந்த முதல் சிறு வட்டம் தொடக்கம் குடும்பம் தான். அப்போ இங்கே கற்றுக்காததை வெளியில போய் கற்றுக்கவும் முடியாது, நாம் கற்றுக்காத ஒன்றை மற்றவர் இடத்துல எதிர்பார்க்கவும் கூடாது, முடியாது. அப்போ எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும், இன்பமாக வாழணும்னு நினைக்கிறோம். நேற்று பேசினதுலையும் கூட கொஞ்சம் அன்னைக்கும் இங்கே பேசின ஆண்டு விழாவில் இருந்தவங்களுக்கு தெரியும், மகிழ்ச்சியாக இன்பமாக வாழணும்னு நினைக்கிறோம். அதுக்குரிய வழிமுறை என்னன்னு யோசிச்சிருக்கோமா? யோசிச்சிருக்கோம். நிறைய பொருளாதாரம் இருந்தா நல்லா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம். சரி, நாம சேர்க்கிற நம்ம பொருள் இது நம்ம மகிழ்ச்சிக்காக செலவு பண்ணிக்கிட்டேன்னா அப்படியே இருக்குமா? அப்ப குறையாத ஒரு செல்வம் இருந்தா கடைசி வரைக்கும் மகிழ்ச்சியா இருக்கலாம்ல. அப்ப எது குறையில்லாத செல்வம்? நோயற்ற வாழ்வே
அப்ப நோய் என்று எதை சொல்றோம்? கலந்துரையாடல் தான். நோயின்னு எதை சொல்றோம்? வருகிற நோய்கள் எல்லாமே மனம் சார்ந்த உடல் நோய்கள் தான், உடல் வியாதி தான், சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் இல்லையா? அப்போ நோய் என்பது இந்த மனதுக்கும் உடலுக்கும் ஏற்படுகிற பிணக்கு தான். மனம் வெறும் உயிரோட அலை. அப்போ உயிருக்கும் உடலுக்கும் ஏற்படுகிற பிணக்கு தான் நோய். பிரிவு வந்துட்டா மரணம் இல்லையா? அப்ப துன்பம் வேணாங்கிறோம். எதை துன்பம்னு சொல்றோம்? நீங்க தான் பதில் சொல்லணும். எதை துன்பம்னு சொல்றோம்? எதனால் துன்பம் வரும்னு சொல்லக்கூடாது. துன்பம் வேணாங்கிறோம். என்னன்னு தெரியாதானே அது வரும்போது விளைவிக்கலாம். துன்பம்னா என்ன? யாராவது சொல்லலாம், பாஸ்கரை தவிர. உடலுக்கும் மனதுக்கும் பொருந்தாத ஒரு உணர்ச்சி தான் துன்பம். உடலையும் மனதையும் சரி பண்ணாம துன்பம் போகுமா? துன்பம் போகாம இன்பங்கள் வருமா? வராம அனுபவிக்க முடியுமா? மகிழ்ச்சியாக வாழணும். முதல்ல என்ன பண்ணணும்? உடலையும் மனதையும் சரி செய்து கொள்ளணும். நாங்க படிக்கலாம் உடற்பயிற்சி ஆசிரியர் இருப்பாரு. நம்மளா ஆர்வமா போய் கேட்டா ஏதாவது சொல்லி தருவாரு. இல்லைன்னு சொன்னா வேற ஏதாவது வெளியில இருந்து விஐபியை கூட்டிருந்தா அந்த கூட்டத்தில் வந்து அவரு நின்னாருன்னா பசங்க பயந்துக்கிட்டு சத்தமடமா இருப்பான். அதுக்காக அங்கங்க நிறுத்தி வச்சிருவாங்க. அவ்வளவுதான். அப்புறம் மனதை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக மாரல் சயின்ஸ்னு போட்டு ஒரு வகுப்பு நடக்கும். இப்போ பாடத்திட்டம் ரொம்பவும் நிறைய சிலபஸ் நிறைய ஆயிடுச்சு, நடத்த முடியலங்கிறது அந்த கிளாஸே எடுத்துட்டாங்க. அதனாலதான் நம்ம இங்க வந்திருக்கோம். இப்போ தெரியுதா? உடலையும் மனதையும் சரியாக வைத்துக் கொண்டாதான் நம்ம இன்பங்களை நிறைவாக அனுபவிக்கணும். ஏன்? இன்பங்களை அனுபவிப்பதற்கு தெளிந்த அறிவு வேணும், ஞானம் வேணும். அந்த ஞானம் எங்கிருந்து வரும்? உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இரண்டாவது, உடலும் உயிரும் இணைந்தால் மனம் என்று ஒன்று வருது. இந்த மனம் என்பது இருக்கு அப்படிங்கிறது எப்ப நமக்கு ஞாபகம் வருது? தலை இருக்கிறது எப்ப ஞாபகம்? வலிக்கும் போது தான் ஞாபகம் வரும். அது வரைக்கும் தலைன்னு ஒன்று இருக்குன்னு தெரியாது. அதுபோல மனது என்று ஒன்று இருப்பது, அது சரியில்லாத போதுதான் மனசுன்னு ஒன்று இருக்குன்னே நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ நம்ம அறிவிலே உயர்ந்தவர்கள், மிகச்சிறந்த 6வது அறிவு. 5 அறிவு தான் நமக்கு ரொம்ப கீழே உள்ளதுதான். ஆனா அந்த அறிவிலே இருக்கிற ஒரு பறவை, கோழி என்ன செய்யுது? கண்ணதாசன் எழுதினாரு, பெட்டை கோழிக்கு கட்டி சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அவை 8 குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா, வளர்ந்த குஞ்சுகள் விரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா. அடுத்தாப்புல சொல்றாரு, மனித வாழ்வினில் துயரம் யாவையும் மனதினால் வந்த நோயடா. அப்ப அது பாருங்க, அதை தனியாக வாழ பழக்குது. அன்னைய மாதிரி ஒன்றும் இதுல இல்லை. கோழியெல்லாம் வீட்டில் வளர்க்குற நல்லா சூப்பர் தர மொசைக் ஃப்ளோரு, இதில் நீங்கள் தானியத்தை
தூக்கி அதுக்கு உணவாக போட்டாலும் என்ன பண்ணுது? குஞ்சுகளோட மூக்கால சீச்சி அதுக்கு எங்கே போனாலும் எப்படி இறை எடுப்பது என்பதை கற்றுக் கொடுத்துருது. அது நல்லா பழகிட்ட பிறகு என்ன பண்ணுது? கொத்தி அதை விரட்டிடும். ஆனால் நம்ம தான் பருவ மாற்றத்துக்கு பிறகு திருமணத்தையும் பண்ணி வச்சுட்டு, நான் பெற்ற பிள்ளை 24 வருஷமாக நான் தான் வளர்த்தேன், அவனுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நடுப்புற போய் உட்காந்துக்கிறது நம்ம தான். அதனால தான் எழுதினார், மனித வாழ்வினில் துயரம் யாவையும் மனதினால் வந்த. உடலையும் மனதையும் உயர்த்தி கொள்ளணும். அப்போ தான் அறிவில் உயர முடியும். அறிவிலே உயர்ந்தாதான் தெளிவாக சிந்திக்க முடியும். தெளிந்த சிந்தனை தான் துணிவை கொடுக்கும். நம்ம பல விஷயங்கள் அறிவுக்கு புறம்பாகவே நடக்குது, செய்யறோம். அறிவு சொல்லுது இது தவறுன்னு. ஆனாலும் பழக்கத்தினாலையும் பயத்தினாலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சாமி கண்ணை பற்றினோன்னு பயம். சாமிகிட்ட பொங்கல் அன்னைக்கு படைச்சிட்டு பொங்கலை சாப்பிட சொன்னாங்க. சாமி சாப்பிட்டு பார்த்து, என்னம்மா அது உப்பே போடாமல் செஞ்சிருக்கீங்கன்னு. உடனே அவங்க சொன்னாங்க, இல்லைப்பா இது பொங்கல் அன்னைக்கு சூரியனுக்கு படைக்கிறது, சூரியனுக்கு உப்பு போடாமல் தான் வைக்கணும். அடப்போமா, ஏதோ ஒரு மாமியார் உப்பு போட மறந்துருப்பா, சாப்பிட்டு பார்த்து மருமவ ஐயோ என்ன உப்பு போடாமல் இருக்கீங்கன்னா தன்னுடைய தப்ப மருமகளுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பொய்ய சொன்னான். அது அன்னைக்கு அப்படி தான் செய்யணும்னு. ஏன் வச்சு பாருங்களேன், சூரியன் சாப்பிட்றாரா இல்லையான்னு பார்ப்போம் அப்படி. ஏன் அந்த இளம் வயதிலேயே தெளிவான சிந்தனை இருந்ததுனால இப்படி துணிவா பேச முடிஞ்சது. நம்மளால பேச முடியுதா? ஒரு கூட்டத்தில் வீரமா பேசிட்டா கூட மனசுக்குள்ள அப்படி போடுறோம் இல்லையா? அப்போ துன்பம் இல்லாமல் வாழணும். அப்பதான் அறிவிலே உயர முடியும். அறிவிலே உயர்ந்து முழுமையடைய முடியும். அதுதான் ஆதிக்கு சமமான நிலை, சமாதி நிலை, வீடு பேரு, மோட்சம், முக்தி என்றெல்லாம் முடிந்த நிலை. அதுதான் சொல்றாங்க. அப்ப துன்பமும் இன்பமும் செயலினுடைய விளைவு தான் இல்லையா? எந்த செயல் செய்தாலும் கண்டிப்பாக அதற்கு ஒரு விளைவு வரும். இதுதான் இறைவனுடைய ஆட்சியின் கீழே உள்ள சட்டம். அதனால்தான் தீதும் நன்றும் நம்ம செயலாளர் தான். முற்பகல் செய்யின், புரியுதப்ப? செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு காப்பாத்துன்னு போய் நின்னா இது நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்வது தானே. துன்பம் போயிருமா? கை தட்டினா சத்தம் வருது. அன்னைக்கு நான் தான் பேசுறேன், கை தட்டினா சத்தம் வரும். நான் சத்தம் வராம கை தட்டி காட்டினா அந்த சத்தத்தை நான் உருவாக்குனேன்னு சொல்லலாம். ஆனா எப்ப தட்டினாலும் எப்படி தட்டினாலும் சத்தம் வருது. அப்போ கை தட்டுகிற உரிமை, திறமை எல்லாம் என்கிட்ட இருக்கு. ஆனால் விளைவு, அதான் சாமி சொல்றாங்க, செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க பயன் என்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால். அப்போ அந்த விழிப்பு நிலை தொட்டா சுடும் அப்படிங்கிற விழிப்பு நிலை இல்லாம தொட்டுட்டு ஐயோ சுடுதேன்னா, அப்போ நாம் செயல் செய்கிறோம், விளைவு நம் கையில இல்லை. அதனால்தான் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்தது. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. எதுக்கு என்ன அர்த்தம்? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் நாமே தெய்வம், அதான் அர்த்தம். ஏன்னா நடத்தி கொடுப்பது தெய்வம்னா நானே செஞ்சு நானே நடத்திட்டேன், விளைவையும் சரியா கணிச்சு அது அந்த கணித்த விளைவையே நான் பெற்றுட்டேன்னு சொன்னா அங்க தனியா தெய்வம்னு ஒன்று இருக்கா?
இல்லை நிஜமாவே தெய்வம்னு தனியாக ஒன்று இருக்கா? வள்ளுவர் சொல்றார், ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொடல். தன்னுயிர் தான் அறப்பெற்ற அணை மண்ணுயிர் எல்லாம் தொழும். ஆசை கோபம் களவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித உருவில் தெய்வம். ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பமும் துன்பமும் இயற்கை வகுத்த நியதி இல்லையா? அப்போ உள்ளதை சொல்லி நல்லதை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். இப்ப தெய்வம் தனியா இருக்கா? நம்ம எந்த அறிவு நிலையில நம்ம பக்குவப்படுத்தி அந்த அறிவு நிலைக்கு ஏற்றவாறு செயல்படுகிறோமோ அந்த செயலின் விளைவாக நாம தெய்வ நிலைக்கு உயர்த்தப்படுகிறோம். அவ்வளவுதான். அப்ப துன்பம் இல்லாமல் வாழணும்னா இந்த நிலைக்கு போகலாம். துன்பம் இல்லாம வாழ்ந்தா. துன்பம் என்பதோ இன்பமும் துன்பமும் செயலுடைய விளைவுதான் இல்லையா? அப்ப செயலை செய்கிற உரிமை நம்ம கிட்ட இருக்கு. கொஞ்சம் யோசித்தால் திறமையையும் வளர்த்துக் கொள்ளலாம். அதற்கு மேல ஒன்று இருக்கு. என்னது? ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடியே இதன் விளைவு இப்படித்தான் இருக்கும் என்பதை கணிக்கின்ற அறிவும் நம்ம கிட்ட இருக்கு. அதுதான் ஆறாவது அறிவு. ஆங்கிலத்தில் அசம்ஷன் சொல்லுவாங்க. சாமி அதை தமிழ் சொல்லும்போது கருத்தால் உருவம் கொடுப்பது. நம்ம செயலை செய்யறதுக்கு முன்னாடியே விளைவை கருத்தால் யூகித்து அதற்கு ஒரு ஷேப் பண்ணிடுறோம்ல, விஷுவலைஸ் பண்ணிடுறோம் இல்லையா? அப்போ அதற்கு என்ன வேணும்? இது அறிவு அனுமானம் பண்ணணும்னா இந்த அறிவினுடைய சிறப்பு என்ன? ஆறாவது அறிவுனா என்ன? வள்ளுவர் சொல்றாரு, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. ஆனால் அந்த அறிவு விலங்கிலிருந்து வித்தெடுத்து வந்ததுனால ஆரம்ப நிலையில எப்படி இருக்கு? பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருள், மயக்கம் இல்லையா? இப்போ நாம் இதுவரை கற்ற கல்வியில இந்த மயக்கம் தெளிந்ததா? ஏன் தெரியல என்றால் அதற்குரிய விழிப்பு நிலையை அந்த கல்வி கொடுக்கல. திறம்பல வாழ்வில் பெற்றும் சிறப்புல விஞ்ஞானத்தான் நம்ம படிச்சது. திறம்பல வாழ்வில் பெற்றும் சிறப்புல விஞ்ஞானத்தால் அறம் தவம் இரண்டுமின்றி அறிவது குருடாய் போச்சு சாமி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஆறறிவின் ஆரம்ப நிலையில் நின்றாய். நம்ம 5 அறிவிலிருந்து தான் வித்தெடுத்து செய்ய சொன்னார்ல ஒரு மிருகம், அங்கிருந்து தான் வந்தோம். அப்ப ஆறறிவின் ஆரம்ப நிலையில எப்படி இருக்கும் சாமி சொல்றாங்க? ஆறறிவின் ஆரம்ப நிலையில் நின்றாய், அனுபவித்தாய், அனுபவத்தின் பயன் உணர்ந்தாய், பேரறிவை பெற வேண்டி பெருத்த வேகம். கோயிலெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா பாம்பு வாய்க்குள்ளேயே வால் போற மாதிரி வாலவாயன், இறைவனுக்கு வாலவாயன் ஒரு பேர் உண்டு. பரிணாமத்தை தான் அப்படி தொடங்கின இடத்திலேயே முடியும். அப்போ இறையில் தொடங்கி இறையிலேயே போய் முடியணும். இடையில் மனிதன். இந்த மனிதன் விலங்கிலிருந்து வித்தெடுத்து வந்து மனிதனுக்குரிய சிறப்போடு சிந்திக்காததுனால களங்கங்களை சேர்த்து கொண்டான். அப்போ சாமி சொல்றாங்க, கடவுள் கூட்டல் களங்கங்கள் மனிதன். மனிதன் மைனஸ் 3 களங்கங்கள் இறைவன். அப்போ இடையில தெய்வத்தை மனிதனாக்குவதும்
மனிதனை தெய்வமாக்குவதும் இந்த களங்கங்கள் கூடுவதும் குறைவதும் தான். அப்ப இதுவரை படித்த கல்வியில இந்த களங்கங்கள் எல்லாம் குறைந்துதா கூடுனுச்சா? கூடிடுச்சு. அதனாலதான் பிரச்சனை. ஏன் என்றால் தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டே வந்திருக்கிறோம். ஏன் தவறு? அனுமானிக்கிற அறிவு இருக்கு, விளைவை கணிக்கிற அறிவு, ஆனால் பயன்படுத்த முடியலையே. அப்ப நாம் படித்த கல்வியில 2 விஷயங்கள் விட்டு போயிடுச்சு. அதனாலதான் களங்கம் நீங்குவதற்கு பதிலாக கூட்டிகிட்டே போயிடுச்சு. ஒன்று இயற்கை தத்துவ அறிவு. இறை என்றாலும் இயற்கை என்றாலும் ஒன்றுதான். அப்ப இயற்கை என்று சொன்னால் சுத்த வழியாகி ஆதிநிலை, பிரிமாடியல் ஸ்டேட், அதிலிருந்து உருவான பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்கள் கூடிய அண்டங்கள் கோள்கள், அண்டங்கள் கோள்களுக்கு பிறகு உயிரினங்கள். இது ஒட்டுமொத்தமா சேர்ந்தா அதற்கு இயற்கைன்னு பேர். இதுல ஒன்று விட்டுட்டாலும் அது முழுமையடையாது இந்த இயற்கை. அப்போ இது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்பதனால இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணக்கமாக இருக்கணும். அப்ப என்ன வரணும்? இயற்கைக்கும் எண்ணத்திற்கும், தனி மனிதனுக்கும், தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும், தனி மனிதனுடைய உடலுக்கும் உயிருக்கும் மனதுக்கும் அறிவுக்கும் ஒரு இணக்கம் இருக்கணும். அந்த இணக்கத்தை கொடுக்கக்கூடிய கலை தான் யோக கலை. இந்த யோகான்னா, யோகம் என்றால் இணைதல், பொருந்துதல், லயமாதல். இன்னொரு பக்கத்தில் பிரித்தல்னு ஒரு அர்த்தம் இருக்கு, விலகுதல்னு. இப்போ வேண்டாததையெல்லாம் விலக்கிட்டு வேண்டியதை கை கொள்ளணும். அதற்குரிய கல்வி அந்த பாடத்திட்டத்தில் இல்லை என்பதனால தான் அவர்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த மாதிரி நம்மளோட டைப் பண்ணிக்கிட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டுட்டு எல்லா பல்கலைக்கழகங்களும் பாடத்திட்டத்தில் இதை கொண்டு வராங்க. இப்போ புரியுதா? அப்போ செயலுக்கு விளைவாக வருவது இறை. அப்போ இன்னது செய்தால் இன்னது விளையும் என்கிற அறிவு நிலையில மேம்படணும்னா அந்த நிலையோடு ஒன்றி இருக்கணும். அதற்கு மனதை கொண்டுதான், ஏன்னா மனம் போல் தான் வாழ்வு. அப்போ மனம் என்பது ஒரு அலை. சுருக்கமாக சொன்னா உடலுக்குள்ளாக தனித்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்ற பாடி செல்ஸ் சேர்ந்து இந்த உடல் கட்டப்பட்டிருக்கு. இதற்குள்ளே தனித்து எலக்ட்ரான், இண்டிபெண்டன்ட் பார்ட்டி, ஃப்ரீ பார்ட்டிகளா உள்ள இந்த உடலை எல்லையாக வைத்து சுற்றி வந்தா அந்த சுற்றோட்டத்தில் வருகிற ஒரு ஒட்டுமொத்த அலை தான் ஜீவன் என்ற இந்த உயிரிலிருந்து வரக்கூடிய ஜீவகாந்த அலை. அதே வெளியில வந்ததுன்னா வான்காந்தம். நம்ம உடலுக்கு தாண்டி வெளியில இருந்ததுன்னா வான்காந்தம், உள்ளே இருந்தா ஜீவகாந்தம். அப்போ உயிர் என்பது ஒரு சுழல் அலை. அந்த சுழல் அலையிலிருந்து வரக்கூடிய விரிவு அலை தான். அப்போ அலை என்றாலே அலை நீளம் என்று ஒன்று இருக்கு, அலை சுழல் என்பது இருக்கு. சரிதானா? வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி 2 இருக்கு. அப்போ ஃப்ரீக்வன்சி அதிகமாக ஆக என்ன ஆகும்? வேவ் லென்த் குறைஞ்சு போயிடும். இப்போ இந்த வேவ் தான் மனமா இருக்கு. புலன்கள் வழியா இது போச்சுன்னா பஞ்சதன் மாத்திரை, அழுத்தம், ஒலி, ஒலி, சுவை, மனம். இப்படி போய் வெளியில அலை தானே. அலைனா ஒரு இடத்துல இருந்து கிளம்புனா இன்னொரு நிலையில் போய் மோதும், அல்லது இடையில் இன்னொரு வலுவான அலையால் தடுக்கப்பட்டால் அது என்ன பண்ணும்? மோதுதல், பிரதிபலித்தல், ஊடுருதல், சிறுதல் இரண்டிடையே ஓடிக்கொண்டிருக்கிறது. கிளாஸ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனட்ரேஷன், இன்ட்ராக்ஷன், இவ்வளவுதான். அப்ப அது புலன்கள் வழியாக போகும்போது பஞ்சதன் மாத்திரை மோதி திரும்புறத இதே அலை மூளை வழியா போய் வெளியிலேருந்து வர்ற அலையை தடுத்து பிரித்து இன்ப, துன்ப, அமைதி, பேரின்பம் என்ற 4 நிலைகளிலே உணர்ந்து தன்னுடைய மறுமுனையாகிய அறிவில அதை பதிவிட்டுச்சுன்னா அதற்கு பேர் மனம். அதுதான் சாமி சொல்றாங்க, உயிரின் அலை புலன்கள் வழி செல்லும் போக்கை உண்மை சிவம் உணர்வதே மனமாம் காணீர். அப்ப கூடுதலாக மனம் என்ற ஒன்று நமக்கு வந்துருச்சு மனிதனுக்கு. இந்த மனதை இதமாக வைத்து கொண்டால்தான் அவன் மனிதன், இல்லைன்னா மனிதனா.
இப்போ நம்ம மனிதன் என்று நல்லா சொல்ல முடியுமா? மனிதனா என்ற ஐயம் இருக்கா? நான் அன்னைக்கும் சொன்னேன், யாராவது நமக்கு துன்பம் கொடுக்க வந்தா இதுக்கு மேலே போனீங்கன்னா அப்புறம்னா மனுஷனாக இருக்க மாட்டேன். நம்ம போய் யாருக்காவது ஒரு தெரியாமல் துன்பத்தை கொடுத்துட்டோம்னா ஒரு காலை மிதிச்சுட்டு அப்படியே போனான்னு வச்சுக்க, என்ன சொல்கிறான்? எருமை மாடு மனுஷனாகுவேன், மிதிச்சது கூட தெரியாமல் அவன் மாடு போயிட்டு இருக்கான். அப்போ மனம் இங்கே இதமாக இருக்கா? இதமாக்கிக் கொள்ள வேண்டியது இருக்கா? இன்னும் ஒருபடி மேலே கேட்பான், பார்த்தா படித்தம்மா இருக்கு, கொஞ்சம் கூட பண்பாடு இல்லாமல் இப்படி நடந்துக்கிறிய, என்னாத்த படிச்சு பிடிச்சம்மா. அப்போ இது வரைக்கும் படித்தது அதான், பண்பாட்டுக்குரிய கல்வி எங்க இல்லை. புரியுதா? அந்த பண்பட்ட வாழ்க்கை நெறிதான் அந்த அற வாழ்க்கை. அப்ப இறை உணர்வும் அறநெறியும் இது ரெண்டு தான் எல்லா மதங்களும் நமக்கு போதித்தது, போதிக்க முற்பட்டது. இன்னும் போதிக்க விளங்குறபடி போதிக்க முடியாம திண்டாடிக்கிட்டு இருக்கிறது மதங்கள். புரியுதா? அப்போ இந்த மனதில் எழுகின்ற எண்ணங்களால் வருகிற செயலால் வருகிற விளைவுகள் எந்த காலத்திலையும் நமக்கோ மற்றவருக்கோ துன்பத்தை கொடுக்கக்கூடாது. அப்ப துன்பம் என்பது நம் செயலால் வருவதா இருந்தாலும் விளைவுக்கு விழிப்பு நிலை ஒன்று இல்லை, இன்னொன்று விளைவை கணிக்கிற அறிவு நிலைக்கு நாம் இன்னும் உயரல. அதனால்தான் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்ததுன்னு புலம்பிக்கிட்டு இவ்வளவுதான் விதி நமக்குன்னு போயிட்டு இருக்கோம். ஆனால் அதே விதியை மதியால் வெல்லலாம்ல. அதுதான் மனிதனுடைய சிறப்பே. இயற்கையில் உள்ள வளங்களை எல்லாம் தன் உடல் ஆற்றலாலும் அறிவின் திறத்தாலும் உருமாற்றியும் தரமாற்றியும் அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவன் தான் மனிதன். அதனாலதான் இப்ப இவ்வளவு பேர் இங்க வந்து இத்தனை வசதிகளோட உட்கார்ந்துருக்கிறோம். எல்லாமே இயற்கை வளங்களை வாழ்க்கை வளமா மாற்றுறதுனாலதான் வந்தது. அப்ப இதுதான் விதி என்பது இயற்கை சட்டம். அதை மதியால் வெல்லலாம்ங்கிறது இருக்குல்ல. ஏதாவது ஊழையும் உட்பக்கம் காணுவர்னு சொன்னார்ல, நம்மள மாதிரி ஒரு முதல்ல சொன்னாங்க. அப்ப அதற்கு சாத்தியமான வகையிலே நாம விழிப்பு நிலைக்கு வரணும். விழிப்பு நிலைக்கு வருவதற்கு என்ன வேணும்? எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணுகின்ற அறிவை உயர்த்தி விழிப்பு நிலையில பழக்கி வைக்கணும். அவ்வளவுதான். பழக்கத்தினால தானே இப்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நான் கட்டிடுவோம் புதிய கல்வி. இப்போ நாம் கற்றுக்க போறதுக்கு அப்புறம் நாம சொல்லுவோம், கற்றது உண்மையில் கருத்து விரிவு, பெற்றது நிறைவும் பேரானந்தமும். இதே அன்றைக்கு வள்ளலார் காலத்துல இருந்த மனிதர்களை கணக்கிட்டு எப்படி சொன்னாரு வள்ளலார்? கற்றதெல்லாம் வீணே, நீர் கழித்ததெல்லாம் பாழே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே. இன்னைக்கு என்ன? வேதாத்ரி மகரிஷி காலத்துல கற்றது உண்மையில் கருத்து விரிவு, பெற்றது நிறைவும் பேரானந்தமும். அப்ப அப்படி இருந்த நாம இப்படி மாறணும். விவேக் சொல்ற மாதிரி எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன், அப்படி இல்லை, சந்தோஷமா சொல்லணும். அப்படி இருந்த நம் முன்னோர்கள் அவர்கள் செய்த ஏதோ ஒரு நல்ல வினையின் காரணமாக இப்போ நமக்குள் இந்த அறிவு தேடல் வந்தது. இந்த தேடுதலை நாம தேடுதலுக்கு உட்பட்டதனால குருவை தேடினோம். குரு யாரு? சாட்சாத் பரபிரம்மம். அப்போ பிரம்மம் என்ற தெய்வம் என்ன பண்ணுமா? நாம் ஓரடி எடுத்து வைத்தால் நம்மை நோக்கி அதுதான் நடந்தது.
ஏதோ வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் ஒரு நிறைவின்மை. ஏன் அப்படின்னு சொல்றாங்க. கடல்ல இருக்கிற நீர் சூரிய வெப்பத்தால் ஆவியாகி மேகமாகி, மேகம் குளிர்ந்து மழையா பொழியுது. பொழிந்த பிறகு அது நிற்கிறா? ஓடிக்கிட்டே இருக்கு. சாமி சொல்லுவாங்க, ஒரு கிளாஸ்ல தண்ணி வைங்க, தட்டி விடுங்க, வேகமாக ஓடும். ஏன் அப்படின்னா எங்க தொடங்கணுச்சோ தன் மூலத்தை நோக்கி. அப்போ அதான் சொன்னாங்க, பேரறிவை பெற வேண்டி பெருத்த வேகம் பெரிதென்று விஞ்ஞான துறையிலிட்டாய். யாரறிந்த ஒன்றும் கர்ம ஞான இந்திரியங்களுக்கு உபகருவியாச்சு. ஊரறிந்தாய் உலகறிந்தாய் உன்னை யாரென்ற ஒன்றை மட்டும் அறியவில்லை விஞ்ஞானத்தால். இதுதா. அப்போ விஞ்ஞானத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் கருவிகளையும் இதையும் வைத்துக்கிட்டு, இப்ப இது விஞ்ஞானத்தில் நாம் கண்டுபிடித்த எல்லாமே கண்டுபிடிப்புகள் எதற்கு பயன்படுது? பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாயும் மீன்கள் நதியினில் கண்டான், படகை படைத்தான் இல்லையா? எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். இப்படி எல்லாமே எந்த அளவுக்கு ஆச்சு? கடல் நீரை குடிநீராக்கிறதுக்கு திட்டங்கள் போட்டு எவ்வளவு மேன் பவர், எவ்வளவு பொருளாதாரம் எல்லாத்தையும் செலவு பண்றான். கடைசியில் ஒன்று ஃபெயிலியர் ஆயிடுது. அப்படியே ஆனாலும் தேவைக்கு வேண்டும் அளவில் நம்மளால உற்பத்தி பண்ண முடியல. ஆனால் கடல்ல இருக்கிற நீரை, உப்பு நீரை அப்படியே மேகமாக ஆவியாக்கி மேகமாக்கி குளிர வைத்து பியோர் வாட்டர் எவ்வளவு கொடுக்குது பாருங்க. இன்னைக்கு நேற்று கூட அந்தியூர் பக்கம் காட்டு பகுதியில் 6.7 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. 2 நாள் தொடர்ந்து இன்னைக்கு பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ நம்மால கொஞ்சோண்டு உற்பத்தி பண்ணும். ஏன்னா இயற்கையினுடைய ஒரு அங்கம் தான் நாம. ஆனால் அதற்குரிய முழுமை நம்ம கிட்ட இல்லை. அப்போ இந்த மனதை கொண்டு வாழ்கின்றோம். மனம் மயக்க நிலை இருப்பதனால தான் யார் என்ற உண்மையை உணராததுனால தன் பெருமை தெரியல. ஆஞ்சநேயர் போய் கடற்கரையில் நிற்கிறாரு. இந்த கடலை தாண்டி இலங்கைக்கு போகணும். ஐயோ இவ்வளோ பெரிய கடலையா, நானா தாண்டதா அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க? நீ வாயுகுமாரன், வாயுவை விட இன்னும் வேகமாக போகக்கூடியவன், உன்னால் முடியும், உன்னால் முடியும்னு அவனுடைய பெருமையை எடுத்து சொல்றாங்க. உடனே விஸ்வரூபம் எடுத்தான் போயிட்டான். இதான் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல். அப்போ தன்னை அறிவதற்கு என்ன வேணும்? சுய ஆய்வு. நான் யாரு என்கிற கேள்வி வந்துருச்சு முன்னாடியே. ஆனா நமக்கு தெரியலங்கிறதுனால எல்லாரையும் பார்த்து நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, என்கிட்ட இப்படி பேசுற, நான் நினைச்சா என்ன பண்ணுவேன் தெரியுமா, இப்படியே தான் கேட்டுக்கிட்டு இருந்தான். எந்த பிரயோஜனமும் இல்லை. சாமி சொல்றாங்க, என்ன பெரிய நான் யார் தெரியுமா, யார் தெரியுமா, நான் மனுஷன், நான் என்ன பண்ணுவேன் தெரியுமானா என்ன பண்ண ஒன்றும் முடியாது. ஒரு விலங்கினுடைய எச்சம், பசுமாட்டினுடைய சாணி பூஜை வரைக்கும் போயிடுது. நீ பார்த்து பார்த்து விதவிதமாக சாப்பிட்ற, காலையில் நீயே திரும்பி பார்க்க மாட்டேன். இப்போ என்ன பெரிய உயர்வு? நான் வள்ளலார் விண்ணப்பத்தில் சொல்றாரு, புல்லும் விலங்கும் செய்யாதன செய்தேங்கிறாரு. பறவைகளும் விலங்குகளும் செய்ய அஞ்சியதையெல்லாம் நான் அஞ்சாம செய்வேன் மனித குலத்துக்காக. அப்ப பறவையும் விலங்கும் என்ன செய்யாது அப்படின்னா, ருசிக்காக சாப்பிடாது, பசிக்கு மட்டும்தான் சாப்பிடும். ஒண்ணு, இனப்பெருக்கத்துக்காக மட்டும்தான் உடல் உறவு கொள்ளும், சீசனல் மேட்டிங். நம்மளை பொறுத்த வரைக்கும் கனடா இந்த மாதிரி 10 பிள்ளை பெத்த பின்னும் 8 மாசமா. இந்த பாவி மகளுக்கு எந்த நாளும் கர்ப்பவேசமாக. தெரியுதா? அப்போ பசிக்காக சாப்பிடும், இனப்பெருக்கத்துக்காக மட்டுமே உடல் உறவு கொள்ளும். 2வது
தன்னை பற்றிய விமர்சனங்கள் அது தெரியாது. ஒரு வேப்ப மரம் கசப்பான காய் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் அதுதான் எடுத்து தின்னு யாராவது துப்புனா அதுக்கு தெரியுமா? இல்லை தெரிஞ்சாலும் வருத்தப்படுமா? சரி, வருத்தப்பட்டு இனி எஞ்சி இருக்கிற காலத்தில் ஒரு சுவையான பழத்தை கொடுக்கலான்னு நினைச்சா முடியுமா? ஒன்றும் முடியாது. ஆனால் அது கூட எப்படி இருக்கு? கல்லும் மரமும் மௌன நிலைதனில் நின்று கடமை தவறாது செயலாற்றும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகங்கட்டு அல்லல்தனை சுமக்க வேண்டும். அது கரெக்டா பண்ணுது பாருங்க. பழத்தை தன் இனப்பெருக்கத்துக்காக விதையை உற்பத்தி பண்ணுது. உற்பத்தி பண்ணும்போது அந்த விதை கீழேயே விழுந்து தண்ணீரில் இருந்தால் வீணா போயிருந்து தெரியுது. அதை எடுத்து வெட்டி கொண்டு போய் போடணும். போடுறவங்கள்ட்ட சும்மா வேலை கூடாது. அதற்காக சுவையான ஒரு சதைப்பற்று. முதல்ல பிஞ்சு விட்ட உடனே தன்னுடைய உடலையே காம்பாக்கி அதை ஈர்த்து பிடித்துக் கொள்ளுது. இது அன்பு. தன் வேரின் மூலமாக கிடைப்பதெல்லாம் ஊட்டி அதற்கு செழுமையாக்கி வளமைப்படுத்தி சரியான நேரத்தில் அதை தண்ணிலிருந்து விடுவிக்குது பாருங்க. எப்படி அது கொத்தி வரைக்குச்சு. இது விட்டுரும், காம்பு காஞ்சி போய் சரி. அது முழுவதுமாக கணிந்த பிறகு வீணா பேரும் யாருக்கும் பயன்படாது. ரெண்டாவது வெறுந்தரையில் வந்தால் வீணா போயிடும். அதுக்காக பிறகு இலைகளை எல்லாம் சருகாக உதிர்த்து முன்னாடியே மெத்த மாதிரி பண்ணி வச்சுட்டு அது சுவை அந்த புளிப்பிலிருந்து இனிப்புக்கு மாறுற ஸ்டேஜில் அதை ரிலீஸ் பண்ணுது. எட்டு கொண்டு போய் போடுற ஒரு மனிதனுக்கோ பறவைக்கோ ஒரு சன்மானத்தை கொடுத்து சும்மா புலிவ நம்ம தான் எவனாலும் சும்மா செஞ்சு கொடுத்தா பரவாயில்ல, இலவசம்னா ஓடி போய் நிற்கிறோம். அது கூட இலவசமாக எதையும் பெறுவதற்கு விரும்பவில்லை. இன்னொரு விஷயம் அங்கே பார்க்கணும். அது ஓரறிவு என்ற நிலையிலேயே பிறருடைய உதவி இல்லாமல் வாழ முடியாது என்பதை உணர்த்தி கொண்டு சும்மா நிற்கிது ஒரு இடத்துல. ஆனால் இந்த ஆறறிவு பெற்ற நாம தான் நாமளே எல்லாம் செஞ்சிடலாம் என்று நினைக்கிறோம். புரியுதா? அப்போ விலங்குகள் வருந்தி திருந்துவது, மனிதன் உணர்ந்து திருந்தக்கூடியவன். ஆனால் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இப்போ நமக்கு எத்தனை அனுபவங்கள், எத்தனை முறை போய் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு வரோம். அன்னைக்கு அதுதான் சொன்னேன், அறிவு இருக்கான்னு கேட்டால் கோபம் வரும். ஆனால் அறிவிட்டத்தனமா இப்படி பண்ணிட்டேன், சத்தியமாக இனிமேல் பண்ண மாட்டேன், இந்த ஒரு தரம் எப்படியாவது காப்பாற்றிடுன்னு எத்தனை முறை போய் கேட்டிருக்கோம், இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதான் சொல்றேன். அப்ப இந்த நிலை எப்படி மாறும்? நம்முடைய முயற்சியாலும் பயிற்சியாலும் நாம் மாற்றிக்கணும் இல்லையா? இப்ப எதையெல்லாம் மாற்றிக்கணும்? மனம்போல் வாழ்வுன்னு சொல்லியிருக்காங்க. மனம்போல் வாழ்வு அப்படின்னாலே மனதை கொண்டு வாழ்கிறோம். மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே, மனமதை உயர்த்தினால் மட்டிலா இன்பமாம். மனதிலே உள்ள எல்லாம் மற்ற எங்கு தேடுகிறது? அப்ப இதுவரைக்கும் எங்க தேடிட்டு இருந்தோம்? தன்னை உணர்வதற்கு உணரணும்னு தெரிஞ்சு நமக்கு தெரியாம போய் அடுத்த வண்டியை கட்டிக்கிட்டு இருந்தா நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா. இதனால் தொடர் துக்கம் தொடர் கிடையாச்சு. எங்கேயோ அத்தி பூத்த மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இன்பமும் மகிழ்ச்சியும் வந்தது. இப்ப இந்த சுகத்தையும் துக்கத்தையும் மாறி 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 அனுபவித்த பிறகுதான் ஒரு சோர்வு வருது. அப்புறம்தான் போய் என்ன பண்றான், நான் ஆள முடிஞ்சு எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டேன், இனிமே நீ விட்ட வழி அப்படின்னு வந்துடுவான் பேசாம. இப்போ என்னால் ஆவது இனி ஒன்றும் இல்லை, எல்லாம் உன் செயல் அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் யாருக்கிட்ட சொல்றா? யோசிச்சு பாருங்க. மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். நாங்க ஏன் மனம் ஒடுங்கி அறிவா இருந்தா அதன் வழியில் போகலாம்.
இது உணர்ச்சி நிலையில விலங்கிலிருந்து வித்தெடுத்து வந்ததுனால உடல் சார்ந்த வாழ்க்கை. அப்போ உடம்பு என்ன கேட்குதோ மனசு அதை செய்யுங்குது. இப்போ சொல்லுங்க, புலனோ கள்ள புலன். அதெல்லாம் சொல்றாரு, உள்ளம் பெருங்கோயில் உடம்பே ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல். கள்ள புலனைந்தும் அது நல்லது மாதிரி அழைச்சி போய் மாட்டி விட்டுரும். அப்போ மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். அப்படி மனம் போன போக்கில் போய் 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 துக்கமே தொடர்கதையான பிறகு சோர்வு வந்துருச்சு. இப்ப மனசு சொல்லுது அறிவுகிட்ட, என்னாலாவது இனி ஒன்றும் இல்லை, எல்லாம் உன் செயல் அப்படின்னா இப்ப கோயில்ல போய் சொல்றதா, இந்த கோயில்ல உள்நோக்கி போய் அறிவுகிட்ட சொல்றதா? எங்க சொன்னா நடக்கும்? நம்முள் மாற்றம் வராமல் வெளியில எந்த மாற்றத்தையும் நாம் நிகழ்த்த முடியாது, எந்த அற்புதமும் நடக்காது. அதனாலதான் மனம் போல் வாழ்ந்தாங்க. இந்த மனம் எப்படி இருந்தா வாழ்க்கை வளமாக இருக்கும்? மனவளமே மனிதனின் வளம். அப்ப வளமான மனம் தானே வளமான வாழ்க்கையை கொடுக்கும். அப்போ வளமான மனம் என்றால் என்னெல்லாம் இருந்தா அது வளமான மனம்னு சொல்லலாம்? சொல்லுங்க, என்னைய பார்க்காதீங்க. இதெல்லாம் இருக்கணும். முதலில் வலிமை இருக்கணும். யாராவது ஏதாவது சொன்னா அப்படியே ஒடிஞ்சு போய் 10 நாளைக்கு அதே நினைச்சுக்கிட்டு உட்காந்துடக்கூடாது. நம்மை பற்றி பிறர் சொல்லுவது எல்லாமே அவர்கள் நம்மை பார்த்த கோணத்தில் அவர்களுடைய அறிவு நிலைக்கு ஏற்றவாறு அவர்கள் எடுத்த முடிவு, அவர்களுடைய அபிப்பிராயம் தான். அது கருத்து தான், நம்மை பற்றி உண்மை இல்லை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்னை பற்றி ஒருத்தர் சொல்றாங்கன்னா அது என்னை பற்றிய உண்மை இல்லை. என்னை பற்றி அவர்கள் தெரிந்து கொண்டது, அவ்வளவுதான். என்னை பற்றி எனக்கே தெரியலங்கிறப்ப இன்னொருத்தனுக்கு எப்படி தெரியும்? அப்ப அவன் சொல்லுவது உண்மை என்று ஏன் நம்ம அப்ப என்னை பற்றி எனக்கு தெரியாததுனால யார் எதை சொன்னாலும் அதுதான் உண்மை என்று நம்புறோம். அப்படி இடிஞ்சு போயிடுறதுன்னு சொல்றாங்க, அது கூடாது. அப்போ வலிமையான மனம் வேணும். அடுத்தது எதையும் நுட்பமாக. எத்தனை முறை போய் மன்னிப்பு கேட்கறது? கல்வி கற்றுக்கொள்வதிலே மிகச்சிறந்த முறை எது அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர். தப்பை செய்து எடிசன் கூட அப்படிதான் 200 முறை செய்துதான் ஒரு மேன்மைக்கு வந்தார். ஆனா 200 கண்டுபிடிக்குங்கிறார் அவர். அதை கூட நான் 200 விஷயங்களை கண்டுபிடித்தேங்கிறார். 200 தோல்வி எடுக்கிறார் சொல்லல, அதையும் வெற்றி படிக்கிறவர்களாகத்தான் அவர் மாற்றி சொல்றாரு. பாசிட்டிவ் இல்லையா? அப்போ எதையும் நுட்பமாக புரிந்து கொண்டு மறுமுறை போய் அந்த தவறை செய்யக்கூடாது. அந்த அளவுக்கு தன் திறமையை உயர்த்தி கொள்ளணும், அந்த விழிப்பு நிலையை வளர்க்கணும். அப்போ வலிமை இருக்கணும், திறமை இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தா எல்லாத்தையும் சூப்பரா செய்யலாம். ஆனா அந்த விளைவுன்னு ஒண்ணு இருக்குமே. அப்ப சாமி சொல்றாங்க, செயலில் நல்லது கெட்டது என்பதே இல்லை. இப்ப சாப்பிடுறது நல்ல விஷயம்தான். நீங்க அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பசிக்கு சாப்பிட்டா நல்லது, ருசிக்காக அடிக்கடி சாப்பிட்டு இருந்தா விளைவு கெட்டதால வந்துருது. அப்ப நல்லதா? அது பசிக்காக சாப்பிட்டா ஆசை, ருசிக்காக சாப்பிட்டா பேராசை. பேராசை நிராசை ஆயிரும் இல்லையா? அப்போ வலிமை திறமை இரண்டோடு தூய்மை என்ற ஒன்று சேரும். இந்த மூன்றும் இருந்தால்தான் அது வளமான மனம். அப்படி ஒரு மனத்தை நாம் உயர்த்துவதற்கு கண்டிப்பாக பயிற்சி என்ற ஒன்று வேண்டும். ஏன்? பயிற்சிகள் என்ன செய்யுது? நமக்கே தெரியாமல் நம்மிடம்
ஒளிந்து இருக்கின்ற திறமைகளை தட்டி எழுப்பி வெளியில கொண்டு வருது. ஒரு கரடி மோட்டார் சைக்கிள் ஓட்டுது, குரங்கு மோட்டார் சைக்கிள் ஓட்டுது. எல்லா கரடியும் எல்லா குரங்கும் ஓட்டுதா? பயிற்சி பெற்ற இப்போ பயிற்சி தெரியுதா? நம்மால் முடியாது என்று நாம் நினைப்பதை கூட சாதிப்பதற்கு பயிற்சிகள் நமக்கு உதவி செய்யும். சரி, இந்த பயிற்சி எப்படி இருக்கணும்? ஐயா சொன்னார்ல, நான் பல பயிற்சி கூடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தவேன்னு சொல்லி. அப்படி ஒரு சில இடங்களில் போகும்போது நீங்கள் அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுடைய அருகாமையில் அவர்களுடைய கண்காணிப்பில் நீங்கள் தைரியமாக அதெல்லாம் செய்யலாம். வீட்டுக்கு வந்து செய்கிறதுக்கு மேலே பயமாக இருக்கும். பயத்தோடு செய்யும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இங்கே வரவங்க நிறைய பேர் அங்கே போய் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்ட்டு திரும்பி இங்கே வந்து அதை சரி பண்ணிட்டு போகிறவங்க தான் நிறையா கடைசியாக்கி வருவாங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடாது. ஒரு பயிற்சி என்றால் அதை நாம் எளிதில் புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்துவதற்குரிய ஆர்வத்தை, நம் முயற்சியை தூண்டுவதாக இருக்கணும். அப்ப நல்ல பயிற்சி, அந்த பயிற்சி நம் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்ததாகவும் சாத்தியமாக இருந்தால் நம்ம முயற்சி பண்ணலாம். அந்த பயிற்சியையும் முயற்சியையும் தொடர்ச்சியாக செய்கிற போதுதான் தேர்ச்சி என்ற ஒன்று வரும். நம்ம வாழ்க்கையில் என்ன தேர்ச்சி பெறணும்? நாம் பெற வேண்டிய தேர்ச்சி என்ன சொல்லுங்க? மனிதனாக வாழ்வது, வாழுங்காலத்திலேயே மாமனிதனாகி தெய்வ நிலைக்கு உயர்வது. அதான் வையத்தில் வாழ்வாங்க வாழ்வா. அப்போ இதுவரைக்கும் படித்தோம், ஒரு பயனும் இல்லை. ஏன்? எப்ப அது பயனுள்ள கல்வியா மாறும்? வள்ளுவர் சொல்றாரு, கற்றதனால் ஆய பயனன்பல் வாலறிவன் நட்டாட்படாது. அப்ப இந்த இறை வழிபடுதல், இறை உணர்வோடு இறை வழிபாடுதல் என்பது ஒண்ணு. இறை வழிபாடுன்னா என்ன? இறை உணர்வுன்னா என்ன? நேற்று அதான் தலைப்பு. இறை உணர்வுன்னா என்ன? விளைவாக வருவது இறை, விளைவை கணிக்கிறது ஆறாவது அறிவு முன்கூட்டியே. அப்போ விளைவை உணர்வது என்றாலும் இறையை உணர்வது என்றாலும் ரெண்டும் ஒண்ணா வேறையா? விளைவை உணர்ந்தா பத்தாது. அடுப்புல பால் வச்சு காய்ச்சினா கொஞ்ச நாளில பொங்குங்கிறது தெரியும், விளைவு தெரியுது. ஆனா அந்த விளைவை சரியாக பெறுவதற்குரிய விழிப்பு நிலை வேணும்ல செயல்ல. அப்ப அளவு முறையெல்லாம் வேணும்ல. அப்போ அனுமானிக்கிற அறிவு, அந்த அனுமானம் எதனுடைய அடிப்படையில் இருக்கணும்? மனித வாழ்க்கை என்பது இயற்கையிலிருந்து வந்திருக்கிறோம், சமுதாயத்தால் வழிநடத்தப்படுறோம். அதனாலதான் முக்கோணம் போட்டு வாழ்க்கை தத்துவத்தில் காட்டுவாங்க. ஒரு பக்கம் மனிதன், இயற்கை, சமுதாயம், தனி மனிதன். இந்த தனி மனிதனுக்கு ஒரு 3 கோணம் இருக்குன்னு சாமி சொல்றாங்க. உள்ள போய் பார்த்தா என்ன அது அப்படின்னா, தேவை, பழக்கம், சூழ்நிலை. புரியுதா? அப்போ இயற்கையாக எழுதுறது பசிதாக எல்லாம். அத இந்த 3 இருக்க, இந்த சூழ்நிலையிலே எனக்கு பசிக்குது, இந்த பசியை நான் எவ்வாறு நிறைவு செய்து கொள்வது? ஹோட்டல்ல சாப்பிட்டா ஒத்துக்காது, அதிகமாக சாப்பிட்டாலும் நோய் வந்துடும். ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கு அவ்வளோ நாழி ஆகும். என்ன பண்ணலாம்? ராத்திரி நேரம் கழிச்சு நேரம் கட்ட நேரத்திலேயே வீட்டுக்கு போய் பழக்கமாகி வீட்டில் போய் தொந்தரவு பண்ண உள்ளதுக்காக வர்ற தெரு கடையில் சாப்பிடலான்னு போனால் கடைசியாக அந்த 11 மணிக்கு இருக்கிறது பரோட்டா தான் இருக்கும். இதை தின்னுட்டு அடுத்த நாள் காலையில் மத்தியானம் வரைக்கும் பசிக்கல, ஒரு அனுபவம் ஆகிப்போச்சு. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் போகிறேன், அதே தேவை இருக்கு. இப்போ அதே மாதிரி செஞ்சுட்டு அதே மாதிரி அவசரப்பட்டா நான் மனுஷனா?
அப்போ இங்கே என்ன பண்ணணும்? என்னுடைய கடந்த கால அனுபவம், இப்போ இருக்கிற தேவை, இந்த சூழ்நிலை, எதிர்காலத்தில் வர்ற விளைவு, அது வேண்டாம். இதான் அறிவு. தெரியுதா? துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு என்ன வேணும்? இந்த அறிவு வேணும். இந்த அறிவைத்தான் திரிகால ஞானம். அப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் எல்லாம் அப்படித்தான் இருந்திருக்காங்க அப்படின்னு படிக்கிறோம். நம்மளால முடியாது. அப்போ ஒரு சூழ்நிலையில் ஒரு தேவை வருகிற போது இந்த தேவையை நான் எவ்வாறு நிறைவு செய்து கொள்வது, என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், எந்த அளவுக்கு செய்யலாம் என்பதை கடந்த கால அனுபவம், தற்கால சூழ்நிலை தேவை, எதிர்காலத்தில் வரக்கூடிய விளைவு, மூன்றையும் கணித்து இயற்கையையும் சமுதாயத்தையும் மதித்து செயல் செய்தா நன்மை வருமா, தீமை வருமா? இப்போ இந்த அளவுக்கு நம்மளால ஏன் முடியல? பாலை காய்ச்சுறோம் காய்ச்சிக்கிட்டே இருக்கும், பொங்கிக்கிட்டே இருக்கு. சாமி சொல்ற மாதிரி இன்னும் பொங்க விட்டுக்கிட்டு தான் இருக்கும். அப்போ இதுக்கு அனுபவமின்மை காரணமா, இல்லை கடந்த கால அனுபவத்தை கணக்கில் எடுத்துக்காதது காரணமா? மூணையும் கனெக்ட் பண்ண தெரியல. அதற்குரிய பயிற்சி முறை தான். அப்போ மனவளம் பெறுகிறோம் என்று சொல்றோம். வளமான மனம் என்பது வலிமையான, திறமையான, தூய்மையான மனம். இங்கே மனவளக்கலைக்குள்ளே 4 அங்கங்களாக இந்த கலை பிரிக்கப்பட்டிருக்கு. அகத்தவம், அகத்தாய்வு, குணநல பேரு, முழுமை பேரு. இந்த 4 பிரிச்சு கொடுத்திருக்கிறாங்க. எதற்கு? வளமான மனதை பெற்று வாழ்வாங்கு வாழ்வதற்கு. புரியுதா? அப்போ அகத்தவம் என்பது என்ன? மனம் தனது திறமையையும் வலிமையையும் பெருக்கிக் கொள்வதற்கான பயிற்சி வந்துருச்சா? அதுக்கப்புறம் முயற்சிக்கணும். அகத்தாய்வு என்பது மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுக்கின்ற முயற்சி. வந்துருச்சா? இது தொடர்ச்சியாக வருகிற போது குணநல பேரு. மனுஷனா அப்படிங்கிறது போற பரவாயில்லையா, நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாற்றம் வருதா? குணநல பேரு. அந்த குணநல பேர்ல தொடர்ந்து விழிப்பு நிலையோடு செயலாற்றி கொண்டு வரும்போது என்ன ஆகுது? நிலை உயர்ந்தாலும் பணிவு என்பது அங்க பண்பாடாக மாறிடுது. அப்போ தெய்வ நிலைக்கு உயர்ந்துடுறோம்ல, முழுமை பேர் அடைஞ்சிடுறோம்ல. இப்ப இந்த கல்வியினுடைய மேன்மை தெரியுதா? எப்படியாப்பட்ட இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் நான்லாம் இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி 16 வருஷம் சபரிமலை, அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போகணும் அப்படின்னா என் வேலையா கூட ஒரு ஆள் அழைச்சிட்டு போய் முதல்ல அவனை விட்டு கேட்க சொல்லுவேன். அவன் மல்லுன்னு விழுகுறானா இல்லை வாங்கன்னு கூப்பிடுறானான்னு. வாங்கன்னு கூப்பிட்டா தான் நான் போவேன். இன்றைக்கு இந்த கல்வியை கற்றுக்கொண்டதுனால என்னுடைய தேவைகளை நான் நிறைவு செய்து கொள்வதோடு மற்றவர்களுக்கும் அதை நிறைவு செய்வதற்குரிய வழிமுறையை சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இருந்துட்டோம் இல்லையா? இப்போ இதனால என்னாச்சு? எந்த அலுவலகத்துக்குள்ள போனாலும் யாரோ ஐயா வாழ்வளமுடன் அப்படின்னு ஏந்திரிச்சு நிற்கிறான். அன்னைக்கு இவங்க பேங்க் தான் மாறின உடனே அந்த பேங்க் ஒரு பிரான்ச்சுக்கு போனேன். அவர் ஏந்திரிச்சு நின்றுக்கிட்ட மேனேஜர் கேபினில் விட்டு வெளியில் நிற்கிறாரு. பேசிக்கிட்டே இருந்துக்கிட்டே கைது விட்டு இருக்காரு. ஐயா உட்காருங்கய்யா அப்படின்னு. நீங்கள் நிற்கிறீங்க, நான் எப்படி? அவர் தான் அங்கே முதன்மை அதிகாரி, அவர் உட்காந்து வேலை பார்க்கணும். நான் போய் நின்றதுனால அவர் ஏன் நின்றுட்டு இருக்காரு. அப்போ என்ன முதல்ல அனுப்பிச்சா தான் அவருக்கு வேலை ஓடும். அப்போ என் வேலை ஈஸியாக நடந்துருது இல்லை? இப்போ சொல்லுங்க, எப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம்? எப்படிப்பட்ட ஒரு மனிதனை மனிதனாக வாழ வைத்து வாழுங்காலத்தில் மாமனிதனாக தெய்வ நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு பேரறிவு நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு கல்விதான் இந்த உள்ளுணர் கல்வி. இது ஏன் உள்ளுணர் கல்வின்னு சொல்றோம்? இதை நான் மிஷனில் ஆரம்பிக்க ஒரு 6 மாதம் கழிச்சு கூட என்ன கூப்பிடுவாங்க. போனாலும் இந்த கேள்வியை கேட்டு விளக்கம் சொல்லிட்டு தான் அதுக்காக போகிறது. என்ன படிக்கிறேன்னு தெரிய படிக்கூடாது. உள்ளுணர் கல்வின்னா என்ன?
இன்ட்யூஷனல் எஜுகேஷன். இப்போ கற்க கசடு அற கற்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? நீங்க தப்பா கூட சொல்லலாம். யாரும் அதுக்கு பயந்துக்கிட்டு தான் யாரும் வாய் திறக்காம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தப்பா சொல்லிடுவோமோ? நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். சொல்லுங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோம். கற்க கசடற அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? கல்லுதல் என்பதே பண்படுத்துதல் என்ற வார்த்தை தான், அதுலேருந்து வந்ததுதான் கல்வி. அப்ப குற்றம் இல்லாததுதான் கல்வி. அப்ப குற்றம் நீக்கி கல்வி கற்கணும்னா அது எப்படி சரியா இருக்கும்? எல்லாரும் இலக்கணத்தை வைத்துக்கொண்டு அர்த்தம் சொன்னாங்க பரிமேலழகர் காலத்திலேருந்து. சாமி மட்டும்தான் திருவள்ளுவர் எந்த ஃப்ரீக்வன்சியில இருந்து அதை எழுதினாரோ அவரோடு அந்த ஃப்ரீக்வன்சியில போய் அட்டியூன் ஆகி அதனுடைய உட்பொருள் விளக்கம் நம்பியல பாடமா இருக்கு. திருக்குறள் உட்பொருள் விளக்கம். ஒரு உதாரணத்தை சொல்ல பாருங்க. குணமேனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேனும் காத்தல் அறிது. இதுக்கு என்ன அர்த்தம்? சாது மிரண்டால் காடு கொள்ளாது, இப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா சாமி என்ன சொல்றாங்க? அவன் குணக்குன்றுனாலே எல்லாத்தையும் கடந்து போயிடுறான். அவனால் ஒரு நிமிடம் கூட கோபத்தை தன்னிடம் வைத்துக் கொள்ள முடியாது. குணமேனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேனும் காத்தல் அறிது. அவன்கிட்ட கோபமே வராது, கோபப்பட முடியாது அவனால. அது மாதிரி கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொடும். அது இப்படி ஆடு மாடெல்லாம் வாங்க வணக்கம்னு சொல்லுமா? அப்ப என்ன சொல்லியிருக்காரு? கொல்லான் கைகூப்பி புலால் மறுத்தானை எல்லா உயிரும் தொடும். சாமி விளக்கம். அதுபோல கற்க கசடு அற கற்க. அப்ப நம்மிடம் உள்ள குற்றங்கள் குற்றங்கள் நீங்கன்னா அங்க என்ன இருக்கு? இறை. அப்ப இறையுணர் கல்வி என்பதுதான் உள்ளுணர் கல்வி. அப்ப இயல்பாக இறை உணர்ந்தால் செயல் விளைவு தெரியும். அப்போ ஒழுக்க மேம்பாடு என்பதும் அற வாழ்க்கை என்பது இயல்பாயிரும். அதனாலதான் தவமும் அறமும் தவமும் அறமும்னே சொல்லிட்டு வராங்க. இது ரெண்டும் நம்ம படித்த கல்வினால பொருளாயிடுச்சு. சாமி சொல்றாங்க, திறம்பல வாழ்வில் பெற்றும் சிறப்புள்ள விஞ்ஞானத்தால் அறம் தவம் இரண்டுமின்றி அறிவது குருடாய் போச்சு. ஆனா திருமூலர் என்ன சொன்னார்? கிளைக்கும் இணைக்கடல் தீர்வுறு தோணி இழைப்பினை நீக்க இருவழி உண்டு, கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவமும் அறமும் மேல் துணை. அப்ப நமக்கு துணையாக வர வேண்டியது, இப்ப குருடா இருந்துச்சுன்னா குருடனுடைய வழிகாட்டுதல்ல நாம போனா விழிப்பு நிலைக்கு வருமா? குருடும் சேர்ந்து குழியில உருவமா? திருமுறை சொல்ற மாதிரி, குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார். முடிவு என்ன? குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குழி விழுந்தவாறு. அப்போ அந்த அறியாமை என்னும் இருளில் இருந்து நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவது கல்வி. இதை மெய்ப்பிக்கிற வகையில் இதுக்கு வலிமை சேர்க்கிற அளவில் விவேகானந்தருடைய ஒரு சொற்றொடர் இருக்கு பாருங்க. எஜுகேஷன் இஸ் த manifestation of perfection already present in man. கல்வி என்பது ஏற்கனவே மனிதனுக்கு உள்ளே உள்ள ஒழுங்குத்தன்மையை முழுமைத்தன்மையை வெளிக்கொண்டு வருவதற்கான சாதனம். இப்ப சொல்லுங்க, உள்ளுணர் கல்வினா என்ன? நம்மை தூய்மைப்படுத்தி மேன்மைப்படுத்தி கொண்டு வாழும் காலத்திலேயே மனிதனாக வாழ்ந்து மாமனிதன் என்ற நிலையை அடைவதற்கு வழிகாட்டுகிற முறையான ஒரு கல்விதான் உள்ளுணர் கல்வி. சரிதானா? தொடர்ந்து வரலாமா? என்ன வேலை இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் சிறப்பாக நடக்கணும்னா இந்த வேலை நடந்தாதான் அதெல்லாம் சிறப்பாக நடக்கும். அது குடும்பமா இருக்கட்டும், வேற கோயிலா இருக்கட்டும், இல்லை சமுதாய பணியா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், அதுல எல்லாம் ஒரு சிறப்பு சேரணும். தனித்தன்மை, நம்முடைய தனித்தன்மை வெளிப்படணும்னா இந்த கல்வி நமக்குள் கற்று வெளிப்படுத்தணும். செய்யலாமா? வாழ்க வளமுடன்.